ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வேத வார்த்தை யாரை நோக்கி சொல்லப்பட்டது? இந்த வேத வார்த்தை தேவனுக்கு பயப்படுகிறவனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்து தேவனாலே நற்சாட்சி பெற்ற யோபுவை போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்று தேவன் சாட்சி பகிர்ந்தாரே, அந்த யோபுவை நோக்கி, அந்த யோபுவுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் தேவனை பயபக்தியாய் பரிசுத்த சிந்தையோடு தேவனை சார்ந்து விசுவாசத்திலே உத்தமத்திலே நீங்கள் உறுதியாய் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளை கை கொண்டு நீதிமானாய் உத்தமனாய் பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீதிமானாய் வாழ்ந்து பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்வது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில நீங்களும் கூட யோபுவை போல சத்துருவினாலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். சத்துரு உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய சரீர சுகத்தை சத்துருவானவன் தாக்கி அழித்து தீக்கரையாக்கி இன்று ஒன்றும் இல்லாத நிலையிலே நீங்கள் தனித்து விடப்பட்டிருப்பீர்களானால், சத்துருவின் தாக்குதல்களுக்குள் சிக்குண்டு இருப்பீர்களானால், உங்களை தேடி வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். சத்துருவினால் தாக்கப்பட்டு இருக்கிறீர்களா? சத்துருவினால் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டிருக்கிறதா? சத்துருவினால் உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் இன்று திருடப்பட்டு இருக்கிறதா? இன்றைக்கு சத்துருவின் தாக்குதல்களினால் உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் பரிகாசத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நீங்கள் உட்பட்டு இருக்கிறீர்களா? யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் செய்வீராக.